ஹாய்ங்க. எங்களோட ரெகுலர் வியர்ஸ் எல்லாமே மிஷின்ல தாங்க போடுவேன். பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ற புது துணியெல்லாம் இருக்குல்ல, பாப்பாவோட பட்டு பாவாடை, என்னோட சாரி, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற கிளாத் எல்லாமே மிஷின்ல போட முடியாது. ஸ்டோனும் போயிடும், சாயமும் போகும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஊற வச்சு கையில தாங்க துவைச்சு காய போடுவேன். அதுக்கான நாள் தான் இன்னைக்கு. எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். லஞ்சை காலையிலேயே பண்ணிட்டேங்க. புடலங்காய் கூட்டு பிளஸ் கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். காலையிலேயே சமைச்சிட்டதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இன்னைக்கு பார்த்து வச்சிடலான்ட்டு ஆரம்பிச்சுட்டேங்க. சமைச்ச கையோட அடுப்பை தொடச்சு வச்சுட்டோம்னா கிளீனிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சாப்பிட்ட வெஜிடபிள்ஸே சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு போன வாரம் கடைக்கு போயிருந்தப்போ புதுசா தினசா நாங்க சாப்பிடாதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து குமிச்சு வச்சுட்டேங்க. இடமே இல்லைங்க, கதவுல கூட சொருவி வச்சிருக்கேன். ஸோ எது இருக்கு இல்லைன்றதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா அதை இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேங்க. எதையும் வேஸ்ட் பண்ணாம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சமைக்கலாம். நான் இப்போ ஒரு 2-3 டேஸா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பட்டு பாவாடையெல்லாம் வெயில போட்டா ஃபேட் ஆயிடுங்க. அதனால பால்கனில தான் போட போறேன். தண்ணி சொட்டுமேனு கையால துவைச்சிட்டு மிஷின்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன்.